வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பிசி பில்ட் வீடியோ. அதாவது வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒரு வழியா பாத்தீங்கன்னா பிசி பில்ட் பண்ணிட்டேன். எல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன், ஒரு வழியா நடந்துடுச்சு. ஆனா பிசி பாத்தீங்கன்னா இங்க இல்ல, நான் வேற இடத்துல வச்சிருக்கேன். ஸோ சும்மா ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்துட்டு நான் உங்களை கூட்டு போய் காட்டுறேன். பிசியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவன் தான் இந்த பிசி பில்ட்ல ஒரு மெயினான ஒரு புள்ளி. அவன் வந்து எப்படி சொல்லுது, அவனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இப்பொழுது உங்களுடைய புதிய அரசன். Say my name. RTX 5060. சரியா சொன்ன. ஆமா மக்களே, இந்த பிசி பில்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து RTX 5060 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, இங்கே நம்ம வந்து அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா பிசி இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறேன். A few moments later. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரீமோட கதவு. திறந்தோடனே ஸ்ட்ரைட்டா பிசி தான். வாங்க போகலாம் டப்புனு. இதனோட திறக்க চলুন স্টার্ট করি 1 2 3 4 টিম তারা মাঠে পারে ডিম তাদের খাড়া দুটো সিম তারা হাট্টি টিম ஹேய் சூப்பர் பண்ணி வாய்ப்பேல். ஓகே, இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட புது பிசி. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட பல நாள் ட்ரீம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நிறைவேறி இருக்கு. ஆக்சுவலா இந்த பிசி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கல, வாங்கி ஒரு மாசம் ஆயிடுச்சு. நான் வீடியோ வந்து ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் கேப் வந்துட்டு முதல்ல இந்த எதனால கேப், மாசம் இவ்வளவு மாசமா வீடியோ போகலாம் சொல்லிட்டு இருங்க, நான் கடைசியா சொல்றேன். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு ஹெல்த் இஷ்யூ. அது இருங்க கடைசியா சொல்றேன். ஓரமா தள்ளி வரைக்கும் போய் நம்ம வந்து இந்த பிசி பில்டை பத்தி முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேண்டமா என்டர்டைன்மெண்டான கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல இந்த பிசி நம்ம வந்து எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், எதனால வாங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிசியை வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்ல தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணேன். அதுக்காக நான் ஆன்லைன்ல பார்க்காமலாம் இல்லை, ஆன்லைன்லயும் பார்த்தேன். பட் இருந்தாலும் எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே கிடைச்சதுனால நான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பில்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ப்ரோ, நேரில் வாங்கினதா வந்து ரேட்டு கம்மியாக இருக்குமா, அப்போ வந்து ஆன்லைன்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றதுதான் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். சில ஆன்லைன்ல அதிகமா இருக்கும், ரீட்டைல் ஷாப்ல கம்மியா இருக்கும். சில ரீட்டைல் ஷாப்ல அதிகமா இருக்கும், ஆன்லைன்ல கம்மியா இருக்கும். அது நமக்கு வந்து ஸ்டாண்டர்டா இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. முதல்ல நம்ம வந்து பிசி எங்க வாங்க போறோம் அப்படின்றது முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா எனக்கு இந்த இதா வேணும், எனக்கு இது ரெண்டு வந்து கண்டிப்பா அதுல இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த மாதிரி நான் எதுல ஸ்டாண்டர்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டும் ப்ராசரும். அதாவது ப்ராசர் பாத்தீங்கன்னா Ryzen 7 5700X, அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டுல RTX 5060. ரெண்டு விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டா இருந்தேன். அப்படின்னா ப்ரோ AMD ப்ராசர் தான் போட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எனக்கு இந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா கிடைக்கல. சொன்ன பாத்தீங்கன்னா வந்து இன்டெல் தான் போட்டிருக்கேன். கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாண்டர்டா இதான் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அங்க போய் எனக்கு வந்து கண்டிப்பா இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்டோட போகலாம். இல்லைன்னு நீங்க வந்து எனக்கு இந்த தேவைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது என்ன ப்ராசஸ் தெரியல, எனக்கு இந்த தேவைக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி குழப்பத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா அவங்க ஒரு 4-5 சாய்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு எது போதே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. சரி, எவ்வளவு தூரம் பேசுறீங்க, உனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்பப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஏகுடி வந்தா ப்ரோவோட வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் இந்த பிஜியை பத்தி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கினேன். ஸோ இப்போ அதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரும் கிராபிக்ஸ் கார்டையும் ஸ்டாண்டர்டா இருக்கேன். ஆனா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாண்டர்டா இருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காம போகலாம். அப்படி கிடைக்கலன்னா நீங்க வந்து அதுக்கு ஈக்குவலா இன்டெல்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல ஒரு சில செக் பண்ணி பாருங்க, அங்க பிரைஸ் எப்படி இருக்கு பாருங்க, அப்போ ரீட்டைல் ஷாப்ல பாருங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாக்குறோம். நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்து எங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிடலாம். இதுவே நீங்க வந்து இன்னொரு இந்த ரீட்டைல் ஷாப்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்க அங்க உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வாங்க சூஸ் பண்ணுவீங்க. அங்க போய் நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். எவ்வளவு ஒரு மீன் எவ்வளவுனா 2000 கொடுங்க சார். சரிண்ணா, 2 மீன் 4000 ரூபாய்ண்ணா. ஓகே, தேங்க் யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபான்றாங்க, இது வந்து 1000 ரூபாங்க அப்படி சொல்றாங்கன்னா எங்க 1000 ரூபா அதிகங்க, என்ன 1000 ரூபான்றீங்க, ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க, அதான் கொடுங்க, 500 ரூபா பசிங்க கொடுங்க.
அந்த மாதிரி நீங்க வந்து ரீட்டைல் ஷாப்ல கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம். அதுக்காக ரீட்டைல் ஷாப் தான் பேச சொல்ல முடியாது. நீங்க அது உங்க சாய்ஸுங்க. நீங்க உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்குதோ நீங்க வந்து எங்க என்ன கம்மியா கிடைச்சாலும் இல்லை எங்க அதிகமா கிடைக்குது ஆனா கொஞ்சம் பெஸ்டா கிடைக்குதுன்னா நீங்க அதை கூட வாங்கிக்கலாம். சரி ஓகே, இப்போ நான் ரீட்டைல் ஷாப்ல தான் வாங்கினேன். அதை சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய கதை சொல்லிட்டேன். அவ்வளவுதாங்க மேட்ரு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுல என்னென்ன ஸ்பெக்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். வந்து ஜஸ்ட் அப்படியே சொல்லாம உங்களுக்கு வந்து ஸ்டாக் மேனேஜர்ல போய் காட்டுறேன். அதே மாதிரி என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த காம்பினேஷன் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். எனக்கு இது ஓரளவு நல்லாவே இருக்கு. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அப்படின்னா பெருசா டெஸ்ட் பண்ண கேட்டீங்கன்னா கேம் ஆனா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக் வந்து பார்ப்போம். நான் தான் இருக்கேன்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு நிறைய வால்பேப்பர் கிடைச்சது, பட் தான் இது கொஞ்சம் யூனிக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கினேன் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஸ்பெக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ராசர் அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு வந்து AMD கிடைக்கல. சொன்னால் பார்த்தீங்கன்னா i5ல 14400 நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து 16 GB போட்டிருக்கேன் சிங்கிள் ஸ்டிக்கு. அதில் இன்னொரு ஸ்லாட் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அது அப்பாயிட்டு ஃபியூச்சரில் போடணும். SSD பார்த்தீங்கன்னா ஒரு 512 SSD போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GPU இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மெயின் மேட்ரு. அதாவது பார்த்தீங்கன்னா RTX 5060 இதான் பார்த்தீங்கன்னா என்னோட பிசியோட ஸ்பெக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிங்கன்னா மானிட்டர் வந்து ஏசரோட மானிட்டர். அப்புறம் இது கேபினெட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆன்டி ஸ்போர்ட்ஸில் இதான், அதில் வந்து ஒரு RGB கேபினெட். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியோட ஸ்பெக்கு. இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசியை வந்து ஓரளவு ரிவ்யூ பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல நினச்சோமோ அதையும் சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். எதனால பார்த்தீங்கன்னா 2 மாசமா வீடியோ போடலாம் கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 2 மாதம் இல்லை 2 மாதமா வீடியோ போடல. ஆனால் கடந்த ஒரு 1.5 மாசமா பயங்கரமான ஒரு நரக வேதனை இருக்கலாம். அதாவது என்னன்னா ஒரு கத்தி ஒன்று இல்லை ஒரு கத்தி, அது வந்து சின்னதாக இருந்தது, கொஞ்சமாக லைட்டாக ஒரு பெருசாக ஆச்சு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதனால இந்த கத்தி வந்து கூட பிரச்சனை இல்லை, இது வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் கூட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கட்டி எங்க வந்து கேட்டீங்கன்னா, கையில காலில் எங்க வந்தா கூட பரவாயில்ல, பின்னாடி எங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா அந்த கோடுக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த கட்டி ஒன்று வந்துடுச்சு. அது வந்ததுனால என்னால் வந்து நேரம் படுக்க முடியல. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, கட்டி அந்த மாரி ஏதாவது கட்டி வந்து நெறி கட்டின்னு சொல்லுவாங்க, நெறி கட்டிக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் வந்து எனக்கு தூங்கவே முடியல. நான் அப்படிதான் படுத்து நேரம் போட்டோன்னே எனக்கு தூக்கம் வரும். நான் அந்த மாதிரி என்னால் படுக்கவே முடியல. அப்படி சைடில் போட்டா அந்த ஒரு அழுத்தத்தில் அப்பயும் வலிக்குது, தூங்கவே முடியல. தூங்காமல் தலைவலி வந்துடுச்சு. அதாவது கட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, தூங்க முடியாமல் தலைவலி வந்தது. தலைவலி வந்து அது பண்ண ஆச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு. நாளாச்சா கட்டி, தலைவலி, ஜுரம், சளி பிடிச்சிக்கிச்சு. இதனால நான் வந்து ஒழுங்காக சாப்பிடல. அதே மாதிரி சளி வேறு பிடிச்சி இருக்கா, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கல, உடம்பு ஹீட் ஆகி பேதி போக ஆரம்பிச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இதுல மெயினா பாத்தீங்கன்னா நல்லா தூங்கதான் முடியல. சரி ஓகே, பின்னாடி கட்டி இருக்கு, இப்படிதான் படுக்க முடியல, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே படிக்கலாம்னு பார்த்தா இந்த மூக்கு அடிச்சு இந்த பக்கம் ஒழுகுது. சரி இந்த பக்கம் படுத்தா இந்த மூக்கு அடிச்சுக்கின்னு இந்த பக்கம் ஒழுகுது. அப்புறம் நான் எப்படி படுத்து 2 பக்கமும் ஒழுகுது, ஒண்ணுமே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் சொல்லிட்டு நீங்கள் வந்து கதை கூட நினச்சி போடலாம், அதெல்லாம் வந்து காட்ட விட முடியாது. பட் ஆனால் அதுதான் உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆனா இந்த தடவை என்ன நடந்தாலும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும். என்ன நடந்தாலும்
இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடந்த ஒரு 1.5 மாசமா பார்த்தீங்கன்னா வீடியோவே போடலை. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிசி பில்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பில்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் தான், ரேம் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. நானே அதனால தான் இருக்கப்போ ரேம் ப்ரைஸ் எங்கே ரொம்ப அதிகமாக போயிடுமோ, பண்ண முடியாமல் போயிடுமோ சொல்லிட்டு நான் அவசியமாக பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியும் பண்ணலாம், அந்த இப்போ நான் பண்ண விடுறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம், அது உங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு